இந்த வசனத்தின் உங்களுடைய பொறுப்பை முயற்சி செய்வது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க வழிகட்டால் அதை வந்து நான் வந்து கண்டுக்க மாட்டேன். ஆனால் நீ வேலை செய்யாமல், நீ அட்வைஸ் பண்ணாமல், நாங்கள் மன்னருக்கு போய் காதில் குச்சு குச்சு பண்ணுவோம், நாங்கள் வந்து கிச்சு கிச்சு பேசுவோம், நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மன்னருக்கு மெசேஜ் அனுப்புவோம் அப்படின்லாம் டாவ் போட்டிருந்தீன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் என்ன சொல்கிறான், உங்களை வந்து கண்டிப்பாக அப்போ உங்களை ரிவிட் வைப்பேன் அப்படிங்கிறோம். அடுத்து வசனம், இந்த சூறாவில் தொடக்கத்தில் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், சாட்சியங்கள் பற்றி. அதாவது அல்லாஹ் உங்களுக்கு எடுத்த உறுதிமொழிகளுடைய அந்த சாட்சியங்கள், புரியுதா? இந்த சாட்சியத்தை பற்றி ஆரம்பத்தில் இந்த வசனம் வந்து தொடங்கிச்சு. சப்ஜெக்ட் அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு. 5வது அத்தியாயத்துடைய 8வது வசனம். அது ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணுறேன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வாய்மையில் நிலைத்திருப்போராகவும் நீதிக்கு சான்று வழங்குவோராகவும் திகழுங்கள். எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள பகைமை உங்களை நீதியிலிருந்து பிறழச் செய்துவிடக்கூடாது. நீங்கள் நீதி செலுத்துங்கள், இதுவே இறையச்சத்திற்கு மிக பொருத்தமானது. அல்லாஹ்வுக்கு அஞ்சி செயலாற்றுங்கள், நீங்கள் செய்வனவற்றை அல்லாஹ் முழுமையாக அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சாட்சி சொல்லுங்க. என்ன சாட்சி? அல்லாஹ் மக்பல் சொன்னார்ல, கண்ணுக்கு தெரியாத கடவுள் இருக்கான்னு எப்படி சொல்கிறது, எப்படி நம்ப வைக்கிறது? ஈசா நபி கேட்குறாங்க இல்லையா, எல்லாம் நீ கண்ணுக்கு முன்னாடி இல்லை, உன்னை யாருமே பார்த்ததில்லை, ஆனால் உன்னை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகத்தில் உன்னை யாருமே நீ அன்பாப்புலரு, உன்னை பாப்புலர் ஆகிறது தான் நான் வந்திருக்கேன், அது என் வேலை அப்படின்னு சொல்லி ஈசா பைபிளில் சொன்னார். அதை எடுத்து முன்னாடி பேசணும்ல, அதே தான் இங்கே. அல்லாஹ்வுக்காக சாட்சி சொல்லுங்கள் நம்பிக்கை கொண்டவர்களே, யா அய்யுஹல்லஸீன ஆமனூ சொல்கிறான். அல்லாஹ் நீதியாக நடந்து காட்டுங்க, அதுக்கு நீதிக்கு சாட்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற இந்த சாட்சியை பற்றி ஸ்டார்டிங்கில் இந்த சூறா வந்துச்சு. இப்போ இத்தனை நேரம், இத்தனை சூறாக்கள், இத்தனை வசனங்கள், கிட்டத்தட்ட 105. இது 5வது அத்தியாயத்தில் 8. இந்த 105 100க்கும் 100 நெருக்கமான வசனங்கள் வேறு வேறு சப்ஜெக்ட் பேசிச்சு, வரலாறு பேசிச்சு, என்ன எது பாவங்களை பற்றி பேசிச்சு, எல்லாம் பேசிச்சு. இப்போ மறுபடியும் சாட்சியை கொண்டு வரான். சரியா? இப்போ சாட்சியை பற்றி சொல்லும்போது அது வந்து பெரிய சாட்சி. பாவங்களில் பெரும்பாவம் சின்ன பாவம் இருக்குல்ல, அதில் வந்து பெரிய சாட்சி ஒன்று இருக்குது, சின்ன சாட்சி ஒன்று இருக்குது. இந்த பெரிய சாட்சியை பற்றி அல்லாஹ் அந்த 8வது வசனத்தில் அல்லாஹ் பேசிட்டான். இங்கே வந்து அல்லாஹ் வந்து சிறிய வகை சாட்சிகளும் இருக்குது, அதை பற்றியும் கிளியர் பண்ணி சாட்சி சப்ஜெக்டு ஓவர் இந்த அத்தியாயத்தோட. சரியா? இதுக்கப்புறம் சாட்சியை பற்றி எல்லாம் பேச மாட்டான். இப்போ இதில் சிறிய சாட்சிகள் இருக்குது, கடைசியாக பெரிய சாட்சிகளை பற்றி மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறான். இப்போ வந்து 5:106 இப்போ நம்ம பார்க்க போகிறது 109லேருந்து மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்கிறலாம். இது வரைக்கும் கடுமையான வசனங்கள், பயமான வசனங்கள் இருக்கும் இதை படிக்கும்போது. இப்போ இந்த வர்ற 3 வசனங்கள், அதுக்கப்புறம் ஃபினிஷிங் டச்சு அதை விட பயங்கரமாக இருக்கும். அதில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ஸ்ட்ரிக்ட்னஸ், புரியுதா? மனசாட்சி இருக்கிற எல்லாருக்கும் திருந்தணுங்கிற அந்த எண்ணத்தை கொடுத்துரும். குருட்டுத்தனம் வந்து இருக்காது.